அது வெறும் வதந்திதானா? இல்ல அதுக்கு பின்னாடி உண்மையிலே ஏதாவது நடந்திருக்குதா? அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கிறோம். இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போய் சொல்லியிருப்பாரா? ஊடகங்களுக்கு அவ்வளவு துணிச்சலா அவர் சொல்லியிருப்பாரா? சொல்ல முடியுமா? அதாவது திருமாவை கன்சென்சஸ் கேண்டிடேட்டாக சமரசம் 2 அணிகளும் சேர்ந்து கூட்டணிகளும் சேர்ந்து ஒரு பொது முதல்வராக ஏற்றுக்கு நியமிக்கிறதுல என்ன பிரச்சனை? அதிமுக பிளவுபட்டு ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணுது, ஒரு குரூப் எதுக்குது அப்படிங்கும் போது, அப்ப இதுல வேற ஏதோ ஒரு சதி இருக்குதோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டும். அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை சாப்பிட்டுக்கிட்டே வருது. கடைசியா முழுசா முழுங்குது. இப்ப 2 அணுகுமுறையுமே ஒரு கிளைமேக்ஸ்ல நிக்குது. இது தாவேக்காவுடைய அந்த செரித்தல் அணுகுமுறை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதிமுக திரும்ப எல்லாரும் ஒன்னா ஒட்டி ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து திரும்ப வலுவான ஒரு அதிமுகவை உருவாக்கிட முடியும் அப்படின்னு நம்ம துணிஞ்சு சொல்ல முடியும், அடிச்சு சொல்ல முடியும். இந்த திரைமறைவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க போட்டுக்கிட்டு பொது வெளியில கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்வி சரியான கேள்வி இல்லை. அப்படி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் அவங்க நீங்க எல்லாம் யாருன்னு எப்படி இவர் கேட்க முடியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அவங்க. அதிமுக மீண்டும் 2 அணியாக பிரிஞ்சிருக்குது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில ஒரு அணியும், இபிஎஸ் தலைமையில ஒரு அணியும் பிரிந்துள்ளதாக சி.வி. சண்முகம் தரப்புல செய்தியாளர்கள் சந்திச்சாங்க. அதற்கு பிறகாக அதிமுக தலைமையகத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையை எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணணும். முதல்ல அவங்க சொல்லியிருக்கிறது, சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது. அவங்க என்னென்ன பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி அடுத்தடுத்து சொல்லியிருக்கிறாங்க. வார்த்தைகள் சொந்த மாவட்டத்துல வெற்றி பெற வக்கில்லாதவர்கள் இது பேச்சு வழக்குல சொல்லக்கூடியது. அதுக்கெல்லாம் வக்கில்ல அப்படின்ட்டு அது ஒரு பெரிய வசைச்சொல். அதாவது அதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற இயலாதவர்களின் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீசென்டா இருக்கும். ஆனா இவங்க அது எடுப்புலயே பயங்கர ஒரு குத்து, ஒரு அந்த கோபமும் வெளியும் இந்த வார்த்தை பிரயோகத்திலேயே தெரியுது. சொந்த மாவட்டத்திலேயா, அதுவும் தமிழ்நாடு முழுக்க தோத்து இருக்குது அதிமுக. இதுல குறிப்பிட்டு சொந்த மாவட்டத்துல வெற்றி பெறுறது தோல்வி பெறுறதுன்றத முக்கியத்துவப்படுத்தி தனிமைப்படுத்தி அந்த மாவட்டத்தோட அவங்கள தொடர்புபடுத்தி அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அங்க கூட நீ இது பண்ணல, சொந்த வீட்டுல கூட உனக்கு இது இல்லை அப்படின்றது மாதிரி வக்கில்லாதவர்களுடைய சங்கமம் அவங்க ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறத அந்த வார்த்தைகள்லாம் அந்த சங்கமம் அப்படின்றது. அப்புறம் பொய்ய அவிழ்த்து விடலையா, பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடுறாங்களா, மூட்டையா அவிழ்த்து விடுறாங்களாம். அந்த பொய் மூட்டைகளை அவிழ்த்து வேற விடுறாங்களாம். பொய் சொல்றாங்கன்னு கூட சொல்லல, மூட்டைகளை அவிழ்த்து அப்படி அவிழ்த்து விடுறாங்க அப்படின்றது. பெருவாரியான பொய்கள், அளவுக்கு அதிகமான பொய்கள், மிகப்பெரிய பொய்கள் அப்படின்ற அர்த்தம். அது எத்தனை பொய்கள் இங்க சொல்றாங்க. இந்த வக்கில்லாதவங்க என்ன, அவங்கள பற்றி இவங்க வக்கனையோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். சொல்லுங்க. அதுல முதலாவது சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதைத்தான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா அப்படின்னு கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. ஆமா, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திமுகவுடன் கூட்டணி அப்படின்ட்டு ஊடகங்கள்ல வந்தது வதந்தி அப்படின்றாரு. இந்த அறிக்கை சொல்லுது வதந்தின்ட்டு. அடுத்து இந்த வதந்தியை தூக்கிக்கிட்டு வர்றதுதான் இத்தனை நாள் நீங்க தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டம் அப்படின்னு. இதைத்தான் நீங்க திட்டம்னு, மாபெரும் திட்டம். இதையுமே நம்ம கவனமா பார்க்கணும். அது இத்தனை நாட்கள், எத்தனை நாள் தேர்தல் ரிசல்ட் வந்ததுல இருந்து நினைக்கிறேன், அந்த ரிசல்ட் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நையாண்டி நக்கல் இருக்கு அவங்க. ஆனா அவங்க எடப்பாடிக்கு தெரியாம அவருக்கு பின்னால இந்த குழு, இந்த வக்கில்லாதவர்களின் சங்கமம், இந்த பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடக்கூடிய அந்த கூட்டம், அவங்க எடப்பாடிக்கு தெரியாமல் அல்லது எடப்பாடிக்கு பின்னால் இந்த மாதிரி இத்தனை நாட்களாக ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள்.
ஏதோ நடந்துகிட்டு இருக்குதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்குது, எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்குது. அது என்னன்றது இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அந்த வதந்தியத்தான் இவங்க பெரிய திட்டமா சொல்றாங்கன்றார். அந்த வதந்தி அதை நம்ம அது கொஞ்சம் சீரியஸா எடுத்து பார்க்கணும். அது வெறும் வதந்தி தானா, இல்ல அதுக்கு பின்னாடி உண்மையிலே ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கிறோம். இது ஊடகங்கள்ல மட்டும் வரல. அதாவது திமுகவுடன் கூட்டணி அப்படின்றது இத இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவரே ஊடகங்களுக்கு சொல்லும் போது, ஏன் தாபிகாவுக்கு போனோம், சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி திமுக அணியில எங்க கூப்பிட்டு மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி அதிமுகவை ஆதரிக்க சொல்லி அதிமுக கூட சேர்ந்து போறது மாதிரி பேச்சு வந்தது. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லாததுனால நாங்க வெளியில வந்துட்டோம், இப்ப தாவிகாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாகவே சொன்னார். அப்ப அவர் எப்படி பொய் சொல்லியிருக்க முடியும்? இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போய் சொல்லி இருப்பாரா? ஊடகங்களுக்கு அவ்வளவு துணிச்சலா அவர் சொல்லி இருப்பாரா? சொல்ல முடியுமா? அப்போ அதுக்கு அந்த திமுக கூட்டத்துல ஏதோ நடந்திருக்கு, இதை பற்றி பேசி இருக்கிறாங்க. ஆனா இவங்க பேசினாங்களா பேசலையா அப்படின்றது திமுக சைட்ல இருந்து யாரும் ஒண்ணும் சொல்லல. அதிமுக சைட்ல அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்க, இந்த வக்கீல்லாதவர்களின் சங்கமத்தை சேர்ந்தவங்க, அவங்க இப்ப ஊடகங்கள்ல சொல்றாங்க. இத இவரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு அந்த சைட்ல இருக்கக்கூடியவங்க, இந்த அபிஷியல் சோகால்டு இப்போ வந்து சோகால்டு அபிஷியல் ஏடிஎம்கே அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல 3 விதமான தியரிஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே ஒண்ணு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது, உதயநிதிய கட்சி தலைவராக்குவது, துணை முதல்வராக்குவது, அப்புறம் 2 வருஷம் அவங்க 2 வருஷம் இவங்க, அப்படி அந்த பங்கீடுகள் குறித்தெல்லாம் பல விதங்கள் இருக்கு. ஆனா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அதிமுக தலைமையில ஆட்சியை அமைக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு தியரி, ஒரு வதந்தின்ற வார்த்தை பயன் ஒரு வதந்தி. அந்த வதந்திக்கு பின்னாடி உண்மை இருக்குது அப்படின்றதுதான் நம்பகமாக நம்ம அந்த தரவுகள் இருக்கு நமக்கு. அது அடிப்படையில பார்க்கும்போது அதை நம்பலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறது, அதாவது அபிஷியலா ஏடிஎம்கே மறுக்கிறதுன்றது ஏதோ பூசி மெழுகுறாங்க அப்படின்றதுதான் நமக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியும். 2வது தியரி என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திருமாவளவனை முதல்வராக்குவது, ஒரு கன்சென்சஸ் சிஎம் கேண்டிடேட்டா அவரை ஆக்கி, இவங்க வெளியில இருந்தோ இல்ல உள்ள இருந்தோ 2 பேரும் சேர்ந்தோ, திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. அந்த கூட்டணி ஆட்சிக்கு திருமாவளவன் முதலமைச்சராக தலைமை ஏற்பது அப்படின்றது. இந்த நெகோசியேஷன் போய்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் விசிக தலைவர் அந்த தாவிகாவிற்கு சப்போர்ட் கொடுக்கறத கூட ரொம்ப டிலே பண்ணி கடைசி வரைக்கும் இழுத்து பண்ணாரு அப்படின்னு ஒரு தியரி ஒண்ணு இருக்கு, ஒரு வதந்தி இருக்கு. இப்ப அந்த வதந்தி உண்மையா பொய்யா அப்படின்றதுமே நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா அதற்கும் சான்றுகள் இருக்கு, தரவுகள் இருக்கு. அங்க அந்த ஊடகங்கள்ல முயற்சி நடந்ததா வந்து பேட்டியுமே சொல்லியிருக்கிறாருலப்பா. அப்போ அது உண்மைங்கிறப்பதானே அவருமே அதை சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இது மாதிரி முயற்சிகள் எடுத்ததாக வந்து என்னை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திமுகவும் அதிமுகவும் இணைந்து முயற்சி எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது நடந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி முயற்சி நடந்திருக்குது. அப்போ அதுலதான் அவரு ஒரு இன்டர்வியூ எல்லாம் கேட்கிறாரு, இந்த திருமாவளவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்ட்டு. இந்த ஊடகங்கள்லாம் இப்ப பார்க்கும் இந்த 2-3 நாளா நான் பாக்குறேன், ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டத்தை அம்பலப்படுத்துறது மாதிரி திருமாவளவன் முதல்வராகிறதுக்கான முயற்சி சதி அம்பலம் ஆகுது, திமுக அதிமுக கூட்டணி அம்பலம் அப்படின்றாங்க. இதுல அம்பலப்படுத்துறது என்ன இருக்குது? இது அப்படி நடந்திருந்தாலுமே, அதாவது திருமாவை கன்சென்சஸ் கேண்டிடேட்டாக சமரசம் 2 அணிகளும் சேர்ந்து கூட்டணிகளும் சேர்ந்து ஒரு பொது முதல்வராக நியமிக்கிறதுல என்ன பிரச்சனை? அதுல என்ன தப்பு? அரசியல்ல அதிகாரம்னு வரும்போது அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது, அப்புறம் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, இதுல எல்லாம்
என்ன நீங்க வந்து இப்போ இது இப்படிதான் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது, இந்த கட்சிக்கு தான் மேண்டேட், இவங்களுக்கு மேண்டேட் இல்ல அப்படின்னு எல்லாம் எதை அடிப்படையில நீங்க தீர்மானிப்பீங்க? இந்த ஊடகங்கள் எப்படி அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேச முடியும்? அதாவது திருமாவளவனை கொச்சைப்படுத்துறது மாதிரி, அவர் ஏதோ பேராசை பிடிச்சவரு அப்படின்றது மாதிரி, அவர் இந்த பதவிக்கே தகுதி இல்ல, அவரெல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்றது மாதிரி, எ- அப்புறம் அவருக்கு எல்லாம் அவருக்கு தான் சப்போர்ட்டும் இல்ல, இதுவே தகுதிக்கு மீறிய ஆசை அப்படின்றது மாதிரி பல விதங்கள்ல அஹ், அவரை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்றது மாதிரி, ஹர்ட் பண்றது மாதிரி தான் இந்த ஊடகங்களுடைய அந்த தலைப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த அம்பலம்ன்ற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு வார்த்தை. அதெல்லாம் அவங்க ஊடகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுன்னா அந்த அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி உண்மையில நடந்துருந்துச்சு, அதை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அது ஓகே, நீங்க வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம், இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு சதித்திட்டத்தை அம்பலப்படுத்துறது மாதிரி அந்த தோரணை இருக்குது பாத்தீங்களா, அந்த டோன், அது சரியில்லை. இது சதி கிடையாது, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்படி அரசியல்ல இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அது தவறு என்று சொல்லுவதற்கு யாருக்கும் எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இது இரண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது தான் இப்போ இந்த பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, இந்த அதிமுகவுல வந்து ஒரு குரூப் பிரிஞ்சிருக்குது இல்லையா, அதாவது வக்கில்லாதவர்களின் சங்கமம். இந்த வக்கில்லாதவர்களின் சங்கமம் அவங்க என்ன ஏற்பாடு, என்ன நெகோசியேட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, அதைத்தான் நம்ம இந்த அதிமுக அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க தாவேகா கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சியில பங்கு பெற்று அமைச்சராக, முடிஞ்சா துணை முதலமைச்சராக பதவியை பெற்று அந்த ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிறது. அதற்கு நெகோசியேஷன் நடந்திருக்குது. இது மூன்றாவது இது. அப்படி நடந்திருந்தா அது நேர்மையற்ற செயலாகத்தானே இருக்க முடியும். அதாவது அதிமுக ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவை எடுத்து தாவேகாவை சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு ஒரு ஆக்சுவலா அது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கக்கூடாது. அதுக்கு யாராவது ஒருத்தர் வலுவான ஒரு சப்போர்ட்டோட இருந்துச்சுன்னா சிறப்பாக ஆட்சி செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்கு. தாவேகா விஜய் தலைமையில சிறப்பா ஆட்சி செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்கு. அதுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி அதிமுக ஒட்டுமொத்தமா அவங்க முடிவெடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது நல்லது. ஆனா அதிமுக பிளவுபட்டு ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணுது, ஒரு குரூப் எதுக்குது அப்படிங்கும் போது, அப்ப இதுல வேறு ஏதோ ஒரு சதி இருக்குதோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இல்ல, அந்த கேள்வி வரும் இல்லையா? இப்ப இதுலதான் ஆஹ் இந்த அதிமுகவை டீல் பண்றதுல பாஜக ஒரு அணுகுமுறையை பின்பற்றிட்டு வருது ஆரம்பத்துல இருந்து. ஜெயலலிதா மரணத்துல இருந்து அதிமுகவை பாஜக தொடர்ந்து கையாண்டுகிட்டே வருது, தொடர்ந்து பயணிக்குது. அதிமுகவுடன் பாஜக தொடர்ந்து பயணிக்குது அப்படின்னு நம்ம வேணா சொல்லுவோம். அப்படி பயணிக்குது. அது கை கை அடக்கமாவே வச்சுக்கிட்டு வருது. அதுல நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே இது பாஜகவிற்கு ஒரு பங்கு இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா? அது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக, திமுகவும் அதிமுகவும் எப்படி உறவு நிலையில இருந்திருக்கிறாங்க அப்படின்றது அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து கருணாநிதி காலத்துல இருந்து நம்ம பாக்குறோம். அது வந்து தீய சக்தி தூய சக்தி அப்படின்றது, அந்த இரு துருவ அரசியல் அப்படின்றது அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது ஜெயலலிதா காலம் வரைக்கும், ஜெயலலிதா கருணாநிதி காலம் வரைக்கும் நல்ல தீவிரமா இருந்துச்சு. அது போலரைஸ்டா இருந்துச்சு. அது கூர்மையாக பிரிந்து எதிரெதிரா இருக்கிறது அது கூர்மையாக இருந்துச்சு. இந்த ரெண்டு பேருடைய மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த எதிர்ப்புன்றது மழுங்கிடுச்சு. ஏன்னா எதிர்ப்பதற்கு ரெண்டு பக்கமும் அந்த வலுவான தலைகள் இல்லை. அப்புறம் அந்த அரசியலுமே திராவிட அரசியல் அப்படின்றதுமே மக்கள் மத்தியில அந்த இருதுருவ அரசியல்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை மூன்றாவது அணி வராதா, வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த மூன்றாவது அணிக்கான தேடலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயத்துலதான் இப்ப மூன்றாவது தாவேகா வந்திருக்கு. இப்ப தாவேகாவும் அதிமுகவும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்படி உறவு இருக்குது அப்படின்றது. இப்ப இதுல திமுக ஒதுங்கிடுச்சு. திமுக அதிமுகவிற்கு த்ரெட்டா இருக்க முடியாது அப்படின்ற அளவுலதான் வந்துருச்சு. திமுக அதிமுகவும் பாஜகவும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாஜக அப்புறம் இந்த பக்கம் இப்ப வந்த இந்த தாவேகாவும் அதிமுகவும் அப்படின்ற அது ரெண்டையும் பார்க்கணும்.
இவங்க அணுகுமுறை என்னவாக இருக்கு அப்படின்னா, தாவேகாவை எடுத்துக்கோங்க. இந்த ஓராண்டு பிரச்சார களத்துல தான் நம்ம பாக்குறோம். தாவேகா, விஜய் அவருடைய பேச்சுக்கள்ல இருந்து நம்ம அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அதிமுகவை அவர் அணுகக்கூடிய விதம் இருக்குது பாத்தீங்களா? அது அதிமுகவினுடைய கொள்கைகள் அப்படின்றத முதல்ல அப்ராப்ரியேட் பண்றாரு. அதிமுகவுடைய திட்டங்கள் அப்படின்றத அப்ராப்ரியேட் பண்றாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நெருங்கி வந்து அதிமுகவுடைய எம்ஜிஆரவே அப்படியே அப்ராப்ரியேட் பண்றாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்துல வரும்போது ஜெயலலிதாவையுமே அப்ராப்ரியேட் பண்ணிக்கிறாரு. இப்போ அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த அப்புறம் இன்னொரு வரும்போது அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அப்போ பாருங்க, அடுக்கடுக்கா ஒவ்வொரு ரொம்ப கால்குலேட்டடுங்க. அந்த விதத்துல இதை அப்ரிசியேட் பண்ணணும். அதாவது ஒரு அரசியல் சதுரங்கத்துல விளையாட்டுல இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது பாத்தீங்களா? இது அதிமுகவை பொறுத்து தாவேகா எப்படி டீல் பண்ணுச்சு அப்படின்னு அது ரொம்ப சூப்பர். அதாவது ஒரு ஒரு என்ன ஒரு குறுக்க குறுக்க வர்றாரு அவரு. சரி, அதை செட்டில் பண்ணி விடுங்க. இருக்காரா? உட்கார்ந்து இருக்கிறாரா? சரி, சரி. இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அது அதிமுகவினுடைய அந்த குணாம்சங்கள் எல்லாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் முதல்ல புறத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் உள்ள இருக்கிறது வரைக்கும், உள்ள இருக்கிற அந்த சக்தி வரைக்கும், உயிர் மூச்சு வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டே வந்துடுவாரு. கொண்டு வந்துட்டு கடைசியில என்ன சொல்லிடுவாருன்னா, அது அதிமுக பேரவை சொல்ல மாட்டாரு. அது மற்றும் பலர், பாஜக கூட்டணியில மற்றும் பலர் அப்படின்ட்டு அப்படி ஆக்கிடுவாரு. அப்ப அந்த இதை ஃபுல்லா நீங்க அந்த இதை எடுத்து பாருங்க. அந்த கேம்பெயின் இதை நான் சொல்ல வந்தது இதை ஒட்டியே ரொம்ப ஆழமா ஆய்வு செய்து பல பிஹெச்டியே பண்ணலாம். ஒரு எப்படி குறைஞ்சு இந்த தாவேகா, ஏடிஎம்கே இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஓராண்டுல அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாத்தீங்களா? அப்ரோச் ஆஃப் டிவிகே விஜய் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அப்படின்றத வச்சு வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த பொலிட்டிக்கல் டைமென்ஷன், இந்த சினிமா டைமென்ஷன், கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட், நீங்க சொன்ன இந்த நம்ம இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி பொலிட்டிக்கல் கல்ச்சர், அந்த ஆஸ்பெக்ட் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5 பிஹெச்டி ஆய்வு, முழு பிஹெச்டி ஆய்வுகளவே நம்ம பண்ண முடியும். அந்த அளவிற்கு இருக்கு, இதுல மேட்டர் இருக்கு. ஒண்ணுன்னா அப்ராப்ரியேட் பண்ணிடுறாரு விஜய். அதுல அதிமுகல இருந்து முழுவுறாரு, தனதாக்கிக்கிறாரு. அப்போ தாவேகா கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை சாப்பிட்டுக்கிட்டே வருது. கடைசியா முழுசா முழுங்குது. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மிச்சம் கொஞ்சம் நெஞ்சம் மீதி இருக்குது பாத்தீங்களா? அந்த கொஞ்சம் அந்த நம்ம சோறு சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த கறி சாப்பிடுறோம் அப்படின்னா, சில துண்டுகள், சில எலும்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிலையில தான் இப்போ இருக்கு. கடைசியில மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த பிரியாணியில கொஞ்சமாக மீதம் இருக்கு. இப்ப இத வந்து முழுமையாக சுவீகரிக்கணும் அப்படின்னா, அது முழுமையா சாப்பிட்டு ஜீரணிக்கணும் அப்படின்னா, இப்ப இத வந்து அந்த கடைசியா மீதி இருக்கிறத 2-3 துண்டா பிரிச்சு அதுல ஒரு பகுதியை எடுத்துட்டா அப்புறம் இன்னொரு பகுதியை அப்புறமா எடுத்துக்கலாம். அப்படி அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்போ தாவேகாவுடைய அப்ரோச் என்னவாக இருக்குதுன்னா, சுருக்கமா சொல்றதுன்னா, ஒரு வரியில சொல்றதுன்னா, தாவேகா அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி தனதாக்கி கொள்கிறது, ஜீரணித்து தனதாக்கி கொள்கிறது. அது தாவேகாவுடைய அப்ரோச். ஓகே. பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா, பாஜக தொடர்ந்து நீங்க பாருங்க, அவங்க செய்தது எல்லாமே அதிமுகவை துண்டாக்குறது, தூளாக்குறது, உடைக்கிறது, பிரிக்கிறது. இப்படி அதிமுகவை ஒரு முழுசா இருக்கக்கூடியதை உடைச்சு 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 விட்டு தனித்தனியே ஆக்கிவிட்டு அவங்களை பூரா பிரிச்சு விட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு. அப்புறம் திரும்ப ஓபிஎஸ் வாப்பா, பிபிஎஸ் வாப்பா, ரெண்டு கை கொடுங்கப்பா அப்படின்ட்டு நீங்க இவங்க வந்து ஒருங்கிணைப்பு, நீங்க வந்து துணை ஒருங்கிணைப்பு அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்ப டிராமா போடுறது. அப்புறம் அவங்களையும் பிரிச்சு விட்டுறது. அப்புறம் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே பாஜக உடந்தையாக இருக்குது, அல்லது அதுதான் அதை நடத்துது. இப்படி நடந்து நடந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே அப்படியே உடஞ்சி உடஞ்சி செஞ்சு போயிடுச்சு.
அப்போ பாஜகவுடைய அணுகுமுறை என்ன? அதிமுகவை உடைப்பது, அதிமுகவை சிதைப்பது, அதிமுகவை சுக்குநூறு ஆக்கி விடுவது, அதிமுக கடைசியில ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறது. ஒரு நல்ல பானை இருக்குதுன்னா அதை உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த எதுக்கு உதவாது இல்லையா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவது, அது பாஜகவினுடைய அணுகுமுறை. இப்போ அதுவுமே இப்ப 2 அணுகுமுறையுமே ஒரு கிளைமேக்ஸ்ல நிக்குது. தாவேகாவினுடைய அந்த விழுங்கும் அணுகுமுறை, விழுங்கி செரிக்கும் அணுகுமுறை, அதுவும் அதனுடைய உச்சத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அந்த அளவுல வந்து நிக்குது. இந்த பாஜகவுடைய அணுகுமுறையிலையும் அதிமுகவை உடைத்து சிதைப்பது, நொறுக்குவது, தூள் தூளாக்குவது, அதுவும் கடைசியினுடைய மிச்சத்துல வந்து நிக்குது. இது உச்சம். இதுக்கு அப்புறம் வந்து திரும்ப அதிமுகவை ஒன்று சேர்த்து ஒட்டி வச்சு முழுசா ஆக்க முடியுமா அப்படின்னா நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இது தாவேகாவுடைய அந்த செரித்தல் அணுகுமுறை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதிமுக திரும்ப எல்லாரும் ஒன்னா ஒட்டி ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து திரும்ப வலுவான ஒரு அதிமுகவை உருவாக்கிட முடியும் அப்படின்னு நம்ம துணிஞ்சு சொல்ல முடியும், அடிச்சு சொல்ல முடியும். ஒரு கள ஆய்வாளரா நான் அதை சொல்ல முடியும். ஆனா இப்போ இந்த தாவேகாவுடைய அணுகுமுறை சூப்பரான அணுகுமுறைப்பா. அது விழுங்கி செரிப்பது, விழுங்கி செரித்து தனதாக்கி கொள்ளுவது. இந்த அணுகுமுறை ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. கேடர்ஸ் மத்தியில ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ அந்த அந்த தலைவர்கள் மத்தியிலையும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலையும் இன்னும் முதற்கட்டம் வரைக்குமே எட்டி வந்துருச்சு. அது வரைக்குமே இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப இதுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலையாக இருக்கு. அடுத்து பாராட்டு போவோம். அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தாவேகாவிடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறதே, அதையும் நீங்கள் ஏற்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆமா, இப்ப அதை பத்தி நம்ம விரிவா பேசிட்டோம். இப்ப இதுல வந்து இந்த ஊடகங்களுடைய ரோல் இருக்குல்ல, அதை நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். இந்த முதல்ல முந்தின பாராவுல ஒரு வதந்தி அப்படின்றத சொல்றாரு. திமுகவுடன் கூட்டணி, அதிமுக கூட்டணின்றது ஒரு வதந்தி, ஊடகங்கள்ல வந்து வதந்தின்றாரு. இப்போ இது வந்து அதே ஊடகங்கள்ல நீங்க 3 பேரும் போய் தாவேகாட்ட மந்திரி பதவி கேட்டீங்க, மந்திரி பதவிக்கு மண்டிகிட்டு கிடப்பதாக வார்த்தைகள் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? சோ இது ஊடகங்கள்ல வந்திருக்குது. இப்ப அந்த ஊடகங்கள் என்ன மாதிரியான செய்திகளை சொல்றாங்க அப்படின்ற அந்த கேள்வி நம்ம எழுப்பணும். அவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸை அவங்க வந்து செக் பண்றாங்களா? வழக்கமா ஊடக தர்மம் ஒண்ணு இருக்கு, இந்த ஜேர்னலிஸ்டிக் பிராக்டிஸ் அப்படின்றது இருக்கு, ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த எத்திக்ஸ் படி நீங்க காதுல கேட்கிற செய்தி எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. நீங்க அந்த சோர்ஸ் யாரு அப்படின்றத பார்த்து அந்த சோர்ஸினுடைய கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சோர்ஸுக்கு அதை சொல்லக்கூடிய, அந்த செய்தியை சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதியும் அதற்கான இதுவும் இருக்குதா, திறமையும் அதற்கான அந்த அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களா, நம்பகத்தகுந்த செய்தியை சொல்லுவதற்கான இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்ட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன. அதாவது வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாத்தையும் இந்த சோர்ஸ் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாது. நம்ம இதழியலை பொறுத்த மட்டும் இல்ல, ஜேர்னலிசத்துல அதை நம்ம உறுதியா சொல்லலாம். we don't need to reveal the source. ஆனா அந்த சோர்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். அந்த சோர்ஸ் கிரெடிபிளா இல்லையா அப்படின்றத உறுதி செய்துக்கிறணும். அது ஊடக தர்மம். இப்போ அது நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்விய இவருடைய இந்த அதிமுகவுடைய இந்த அறிக்கை இருக்குது இல்லையா, இதுல இருந்து நம்ம பாக்குறோம். ஏன்னா அப்படியும் செய்தி வந்திருக்கு, இப்படியும் செய்தி வந்திருக்கு. இதுல எது உண்மையான செய்தியாக இருக்க முடியும்? இதெல்லாம் கிராஸ் செக் நம்ம பண்றோமா? அல்லது இது வந்து வதந்தி அப்படின்னா அந்த வதந்தியை ஒரு செய்தியாக நம்ம சொல்ல முடியுமா அப்படின்றதெல்லாம் அந்த ஊடகங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது. அதனால இது ஒரு ஊடகத்திற்கான ஒரு கேள்வியாக நம்ம எடுத்துக்கிறோம். இது உள்ளடக்கத்தை நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அடுத்து அது சரி, அதான் ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களே அப்படிங்கிறது. சரி, இந்த வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட போறாங்களாம். அதனால ஆளுங்கட்சியில அமைச்சரவையில இவங்க சேர்ந்தா கூட சும்மா வாலாத்தான் இருக்க முடியும். சும்மா வாலா இருந்து அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கிறது தான். ஆனா மெயினா எந்த வேலையும் இவங்க செய்ய முடியாது. ஆட்சி அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், அந்த பதவி சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற அளவுலதான் நீங்க இருக்க போறீங்க. அதுக்குதான் நீங்க இந்த இதெல்லாம் செய்றீங்க அப்படின்றாங்க. அப்ப
இந்த மாதிரியான ஒரு பண்பாடு அதிமுகவினருக்கு பழக்கமானதா இருந்திருக்கு. இந்த வாளா போய் ஒட்டிக்கிறது அப்படின்றது. ஜெயலலிதா ஆட்சியிலே கூட அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஜெயலலிதா பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் எல்லாமே, மத்தவங்க எல்லாமே வாளுதான். அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா. அந்த வாளை கூட ரொம்ப ஆட்டிட முடியாது. ஆட்டிக்கிட்டு ஒட்ட நறுக்கி விட்டுருவாங்க. அதனால இந்த மாதிரி வாளாக இருந்து பழக்கப்பட்டது போல அந்த அந்த ஒரு துணி இந்த இந்த சொல்லாடல்ல வருது. அடுத்து பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? திமுக வந்து செந்தில் பாலாஜியோட இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது இவங்க அவங்களுடைய உள்ள இருந்து நடந்த திரைமறைவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க போட்டுக்கிட்டு பொது வெளியில கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல பாருங்க செந்தில் பாலாஜி மாட்டி விடுறாங்க. இதுல அதிமுக பிரச்சனையை அதிமுகவோட வைக்க வேண்டியதானே. தேவையில்லாம இந்த கொங்கு பெல்ட் அப்படின்ற அந்த இதுக்கு கொண்டு வந்து செந்தில் பாலாஜியை உள்ள கொண்டு வந்து அவர் கூட என்ன பேசுனீங்க, அதுவும் நேற்று பேசி இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி கூட. அப்ப என்ன பேசினாங்க அப்படிங்கும் போது, அப்ப நீங்க திமுகவை பிரிக்கிறதுக்கு பாக்குறீங்களா? திமுகல இருந்து ஒரு அணியை செந்தில் பாலாஜி தலைமையில ஒரு அணி பிரிய போகுதா? என்ன சொல்ல வர்றாங்க? அதாவது நிறைய கற்பனைகளுக்கு ஊகங்களுக்கு இடம் கொடுக்கறது மாதிரி போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட் செந்தில் பாலாஜி. அவங்கள்ட்ட அரை மணி நேரத்துல என்னத்தை பேசி இருக்க முடியும்? அப்படி பேசியிருந்தாலும் அரை மணி நேரம் கூட போதும்னா, ஆட்சி மாற்றத்திற்கு அரை மணி நேரம் கூட தான் போதும். ஆனா இப்ப செந்தில் பாலாஜி திமுக காரனோட அதிமுக பிரிவினை அந்த அந்த பிரிஞ்சு போற அந்த குரூப் அவங்க என்ன பேசியிருப்பாங்க? இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க தாவிக்காவை சப்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கேல பிரிஞ்சவங்க. இப்ப செந்தில் பாலாஜி கிட்ட என்ன பேசியிருப்பாங்க? செந்தில் பாலாஜியும் திமுகல இருந்து ஒரு குரூப்பை பிரிச்சுட்டு வந்துரு, நம்ம இது தாவிக்காவை சப்போர்ட் பண்ணுவோன்ற போறாங்களா? அப்படி இருக்கா? ஏன்னா அல்லது வா நீ பிரிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தாவிகா கூட அலையன்ஸ் பேசுவோம் அப்படின்ட்டு எதுவும் இது பண்ண போறாங்களா? தெரியல. ஆனா போற போக்குல சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஆளை கோர்த்து விட்டுருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்த பாயிண்ட், கழகம் யாரோட கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் சேர்த்து வாசிங்களா? அடுத்த பாராவ 1,34,25,260 வாக்குகள் விழுந்தது நம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக. ஓகே, அதாவது அந்த கேள்வி கேட்டாரு இல்லையா, கூட்டணி யாரோடு இந்த கூட்டணி வைக்கிறது அப்படின்றத முடிவு செய்யறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு பாத்தீங்களா? அந்த கேள்வி அதாவது ஒரு நடுநிலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்வி சரியான கேள்வி இல்லை. அப்படி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் வந்து அவங்க நீங்க எல்லாம் யாருன்னு எப்படி இவர் கேட்க முடியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே அவங்க. ஆனா அவங்களுக்கு யாரோட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றத முடிவு செய்யக்கூடிய உரிமைய, மக்களுக்கான உரிமைய, அதாவது 1,34,25,260 வாக்குகள் இருக்குது இல்லையா, அந்த வாக்காளர்கள் அத்தனை வாக்காளர்களும் அவங்க அவங்க பிரதிநிதிகளா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. பல பேர் தோத்துட்டாங்க, சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருந்து மக்களினுடைய குரலாக ஒலிக்கணும். அப்ப முடிவெடுக்க வேண்டியது அவங்கதான். மக்கள் எல்லாரும் நேரடியா எப்படி முடிவெடுக்க முடியும்? கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரே நேரடியா முடிவெடுக்க முடியும்? அந்த இடத்துல எடப்பாடி அவரு ஏதோ அவருடைய தனி மனிதர் எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்றது இல்லை. இது முதல்வருக்கான தேர்தலே கிடையாது. ஜனநாயகத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் போடக்கூடிய ஓட்டு முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக இல்லை. அதுதான் இந்த தாவேகாவிலையும் மற்ற கட்சிகள்லையும் இதை பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து வேறுபடுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறோம். இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின்படி மக்கள் தேர்ந்தெடுப்பது முதல்வரை அல்ல, அந்தந்த தொகுதியில் அந்த மக்களினுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு இவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை அந்த பிரதிநிதிகளுக்கு கொடுக்குறாங்க. முதல்வருக்கு இல்லை, நேரடியா முதல்வருக்கு இல்லை, மறைமுகமாக முதல்வருக்கு போகும். ஆனா இந்த பிரதிநிதிகள் வழியாகத்தான். அதனால இதுல 2 இடத்துல ஜனநாயகத்திற்கு மாறான கருத்து இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒன்று,
நீங்க எல்லாம் யாரு அப்படின்ற அந்த கேள்வியை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட கேட்கிற கேள்வி. அதுல ஒரு கேப் இருக்கு. இரண்டாவது, இந்த எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக ஓட்டு அப்படின்றது கூட்டணிக்காக இரட்டை இலைக்காக முதல்வருக்காக மட்டும் இல்லைங்க. அந்தந்த தொகுதியில நின்ற அந்த வேட்பாளருக்காகவும் தான். இப்போ அந்த கழகமும் கூட்டணியும் இரட்டை இலையும் இது எல்லாமே ஒவ்வொரு தொகுதியில யாரால ரெப்ரசென்ட் பண்ணப்படுது அப்படின்னா அந்த வேட்பாளரால. அவர் தான் இரட்டை இலையினுடைய அடையாளமாக இருக்கிறாரு. அவர் தான் கழகத்தினுடைய பிரதிநிதியாக அங்க போய் நிக்கிறாரு மக்கள் மன்றத்துல. அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதனால அங்க நின்ற அந்த எம்எல்ஏ வேட்பாளரா நிக்கிறார் பாத்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமானது. அது ஜனநாயகத்துல அதுக்கு உரிய இடத்தை அங்கீகாரத்தை கொடுக்கணும். இந்த அறிக்கையில அது மிஸ் ஆகுது.